சிறப்பான வழிபாடு இங்கே நடக்கும். இங்கே நடந்துட்டு நடக்கும்போது சில பேர் கஷ்டங்கள்ன்ட்டு இங்கே வர்றாங்க. திருமணம் தடங்கள், உத்தர பாக்கியம், ஆயுள் வேள்வி, எங்களுடைய உடல் ஆயுள் வேள்வின்னா எங்களுடைய உடல் ஒத்துழைக்கிறது இல்லை அப்படின்னு வரும்போது இங்கே வந்தாவி கனி வாங்கிட்டு போய் அதை சாப்பிட்டாங்கன்னா அந்த உடம்புக்கு நல்லது. அதுமாக திருமணங்கள் இப்போ 5-6 திருமணம் நடந்தாச்சு. இந்த ராகு கேது அங்கிறவையெல்லாம் இங்கே வந்து இப்போ கூட மத்தியானம் ஒரு பையன் வந்தாங்க, இங்கே வந்தால் நடந்தது. இப்போ ஒரு திருமணம் முடிஞ்சிருக்குது. பிய்யால் கர்ம பூஜை பண்ணி இப்படியெல்லாம் நல்லது எல்லாமே அந்த அம்மா பண்ணித்தாங்க. நம்பி வந்தவில அந்த அம்மா கை விட்டுறது நம்பணும். 7 மாதம் வந்த பிறகு தான் அந்த அம்மா என்ன திருவண்ணு அந்த அம்மா நல்லது செய்வோம். ஒரு மாதம் வந்தோம், எங்களுக்கு டைம் கிடைக்கல, நாங்கள் போக முடியல, அது ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஆஸ்பத்திரி போகிறோம், மருந்து கொடுக்குறா, சரியாக போகுது, நாங்கள் மறுபடியும் போகிறதில்லை. இப்போ சொன்ன டேட்டுக்கு போனால் தான் நாங்கள் போக மாட்டோம். 7 மாதம் விடாமல் வந்து இந்த அம்மாவை பார்த்தா நல்லது. ஃபுல்லாக உத்தர பாக்கியம், திருமண தடங்கள், ஆயுள் வேள்வி, எங்கள் தொழில் விருத்தி அடையக்கூடியது. எங்கள் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளெல்லாம் வரும். குடும்பத்துக்குள்ளே இல்லத்தரசர் மனைவி அப்பா சண்டை போட்டுக்குவாங்க. அதுபோது யாரோ ஒருத்தர் ஒரு 5 நிமிஷம் ஒன்றும் அவி வெளியே போயிடணும், இல்லாட்டி இவி வெளியே போயிடணும். 2 பேரும் எதிர்த்து பேசினா அந்த இடத்துல என்ன ஆகும், பிரச்சனை அதிகம்தான் ஆகும். அப்போ அந்த கெட்ட டைமுங்கிறது ஒரு 5 நொடி தான். 5 நொடி தான் அந்த கெட்ட டைமு. அந்த 5 நொடி நாங்கள் வெளியே போயிட்டோம்னா எங்களுக்குள்ளே கொலப்ரேஷன் ஆகுது. இது உண்மை. அது விபத்தாங்கிறோம். விபத்து எப்படி நடக்குதுன்னா எங்களுடைய கவனம் குறையும். இப்போ நான் போயிட்டுருப்போம், அவன் எவனோர்த்து குறுக்க வருவான், அப்போ அது விபத்து. அப்போ அவனுடைய கவனக்குறைவே இல்லை, அதனால தான் விபத்தாக காரணம். பின்ன போய் யாரும் வேணுமென்னு அடிக்க போகிறதில்லை. இப்போ கூட போன வாரம் இங்கே ஒரு சம்பவம் நடந்தது, பரவி காட்டுக்கிட்டேன். அதெல்லாமே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பாலம். இவங்க எங்கே போகிறாங்க, எங்கே வர்றாங்க, என்ன வர்றாங்க, இது எல்லாம் பார்த்துட்டு இருந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றது. அதெல்லாமே அவையுடைய பொருள் நல்லா இருக்கும்படி அவங்களுக்கு கிடைத்தது. பொறுத்துதா? அது மாதிரி இந்த அம்மாள் நம்பி வந்தால் எல்லாம் நடத்தி கொடுக்குறான். இதில் எந்த மாற்ற கருத்துக்களும் கிடையாது. இங்கே அருள்வாக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. களி மந்திரம் எலுமிச்சம்பழம் 30 நாளைக்கு பேசும். தேங்காய் மந்திரத்துக்கு கொடுத்தா 12 மாதத்துக்கு பேசும். இந்த 12 மாதம் இருந்தால் அந்த தேங்காய் இங்கே தான் வரணும். இந்த எலுமிச்சங்காய் கொடுத்துருக்குறோம், அதுவும் 30 நாள் இருந்து இங்கே தான் வரணும். நாங்கள் கொண்டு போனோம், வாங்கிட்டு வந்தோம், கொடுத்தாரு, நாங்கள் எங்கேயும் போட்டோம். அப்புறம் அதில் 2 பிரியோஜனமே இல்லை. அப்போ சாமியார் கண்ணி கொடுத்தாரு, எதுவும் நடக்கலை. சாமியார் கொடுத்தாரு, இது எப்படிங்கிறது ஃபாலோ பண்ணணும். அவர் சொன்ன வார்த்தை உண்மையா, இது கரெக்டாக நடக்குதா. இப்போ அம்பாள் திரும்புகிறோங்கிறோம், அம்பாள் திரும்புகிறோம் அங்கேயும் மக்களுக்கு பார்த்தா தானே தெரியும். பார்க்காம அம்பாள் திரும்புகிறோன்னா அது எப்படி ஏற்றுக்க முடியும்? இப்போ நைட் 12 மணிக்கு மட்டும் இப்படியே தான் இருப்பாங்க. நாங்கள் 8 மணிக்கே சாத்திடுவோம். அந்த அம்மையை எப்படி திரும்புதான்னு எங்களுக்கு தெரியாது. நாங்கள் காலையில் வந்து கதவு துறைக்கும் நேராக இருப்போம். 8 மணிக்கு நாங்கள் சாத்திடுவோம். விசேஷம் நடக்கிற அன்றைக்கி 12 மணிக்கு மட்டும் இப்படியே தான் இருப்பாங்க. அமாவாசை மட்டும்தான் இந்த காட்சி, மற்ற நாள் இந்த காட்சி கிடையாது. வெள்ளிக்கிழமை பூஜை நடக்குது, டெய்லியும் பூஜை நடக்குது. அது காட்சி கொடுக்க மாட்டாங்க, நேராக தான் இருப்பாங்க. ஏன்னா சிவன் துர்க்கை, ஆக்ரோஷ துர்க்கை என்பது வேறு, சிவன் துர்க்கை என்பது வேறு. சிவன் துர்க்கைக்கு அவ்வளோ ஒரு பவர், ஏன்னா சிவனோடு அணைஞ்சிருக்கிறதுனால. ஆக்ரோஷ துர்க்கைங்கிறது ஐயோ துர்க்கை வர்றா நாங்கள் விளைவிக்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. இந்த அம்மாவை பார்த்தா கூப்பிட்டு நல்லது செய்வோம். அதான் சிவன் துர்க்கை. அதான் சிம்ம வாகனம் இல்லாமல் எரும வாகனத்தில் வரும். சிம்ம வாகனத்தில் வர துர்க்கைக்கு ஆக்ரோஷம் அதிகமாக இருக்குது, அது நல்லா செய்ய மாட்டாங்க. புரிஞ்சுதா? அதனால தான் சிவன் துர்க்கை 8 கை, அவர் உள்ள துர்க்கை சிவன் துர்க்கை. இப்படி ஒவ்வொரு நிகழ்ச்சி இங்கே நல்லது நடந்துட்டு வருது. ஒவ்வொரு அமாவாசைக்கு கூட்டம் அதிகமாக தான் வருது. எங்கெங்கே இருந்தாலும் என்னை ஃபோன் பண்ணி என்னுடைய நம்பர் கேட்குறாங்க, எப்போ நடக்கு சாமி, என்ன நடக்குது, இங்கே என்ன நடக்குது அப்படி என்னாலும் கேட்குறது உண்டு. இந்த முகாமை போட்டிருக்கிறாங்க, மக்களுக்கு வந்து பார்த்துருக்குறாங்க. அங்கே ஆஸ்பத்திரி வர சொல்லியிருக்கிறாங்க. அங்கே போய் பார்த்தா மக்களுக்கு நல்லதானா கண்டிப்பாக பரவாயில்ல, நாங்கள் கோயிலுக்கு போனோம், அது எங்களுக்கு பார்த்தாங்க, மாத்திரை இல்லை, மருந்து இல்லை, ஊசி இல்லை, எங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால்
ஆஸ்பத்திரிக்கு ஒரு பெருமை, அம்பாளுக்கும் ஒரு பெருமை, எல்லாருக்கும் ஒரு பெருமை தான். அது நல்லது நினைக்கும். ஆனால் போகணும். இங்கே ஆஸ்பத்திரி எங்கே இருக்குது, நாங்கள் எப்படி போகிறது, அதுக்கு யாரும் ஒன்றும் பண்ணிக்க முடியாது. ஆனால் போனால் கண்டிப்பாக நடக்கும். இது ஒரு நல்ல விபத்து தான். மாத்திரை சாப்பிட்டா அப்போ தான் மாத்திரை கேட்கும். இப்போ அந்த அம்மா முட்டி வலிக்குது, கால் வலிக்குதும்பாங்க. மாத்திரை வாங்கின அன்றைக்கி நல்லா தூங்குவாங்க. அப்போ மறுநாள் மாத்திரை இல்லைன்னா, ஐயோ அங்கே வலிக்குது இங்கே வலிக்குது, மாத்திரை வாங்கிட்டு வா, இந்த மெடிக்கல் நல்லா இல்லை, அந்த மெடிக்கல் நல்லா இல்லை, அவன் கிடப்பு மாத்திரை கொடுத்துட்டா, இப்படியெல்லாம் பிரச்சனைகள் உருவாகும். அதனால் அவங்க போட்டிருக்கிறாங்க. அடுத்த மாதம் என்ன டீட்டெயிலுங்கிறது இப்போ மக்களுக்கு சொல்லுவாங்க. அங்கே போயிட்டு வந்தேன், பரவாயில்ல நாங்கள் போகிறோம் அப்படின்னு. அப்போ அடுத்த மாதம் வந்து அரவிந்துக்காரர் கண்ணு சிகிச்சைக்கு வர்றாங்க, கண் மருத்துவமனை. அவங்களும் வந்தால் அவங்களும் இதுதான் சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே வாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும், மருந்து கொடுக்குறோம், இதெல்லாம் வந்தால் அவங்களும் செய்வாங்க. அடுத்த மாதம், அது அடுத்த மாதம் கனிகறிக்கு விலை கிடைக்கும். இப்போ தேங்காய் விலை இறங்கி போச்சாங்கிற விவசாயிகள். ஆனால் கண்டிப்பாக ஒரு மாதத்தில் தேங்காய் விலை, தக்காளி, கனிகள், காய்கறி, கத்திரிக்காய், தக்காளி, அதெல்லாம் விவசாயிக்கு இந்த வருஷம் கை கூடும். ஆனால் மழை கம்மி தான். ஆமாம், விவசாய அளவு மழை பெய்யும். கிணத்துல தண்ணி வரும், ஆற்றுல தண்ணி வருமாங்கிறதுக்கெல்லாம் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது ஒரு பெரிய பிரச்சனை. அப்போ நம்ம விவசாயி முதல்வர் விஜய் அவர்களை எப்போ விவசாய காலம் தள்ளுபடி பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. நான் அவர் தான் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாரு, தள்ளுவாங்க. ஒரு 6 மாதம்னா, ஒரு வருஷம் 6 மாதம் ஆனால் தான் அவங்க எதுவும் செய்ய முடியும். இப்போ போய் 30 நாள் 40 நாள் அதை பண்ணி இதை பண்ணுன்னு அவர் என்ன செய்யணும். ஆனால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவார், அது எந்த மாற்றமும் இல்லை. விவசாயிக்கு 5 ஏக்கராவுக்கு கீழே உள்ளவருக்கு முழு தள்ளுபடின்னு அவர் வாக்குறுதி சொல்லியிருக்கிறார். கண்டிப்பாக செய்வார், பொறுமையாக இருப்பாங்க, அதில் எந்த மாற்று கருத்துக்கள் இல்லை. இந்த வருஷம் விவசாயியெல்லாம் 2 காசு கிடைக்கும். என்ன காரணம், தக்காளி வரையில் மழை அடிக்காது இந்த வருஷம், ஆனால் விலை கிடைக்கும், மழை கம்மி தான். அன்றைக்கே சொன்ன 2006 மழை கம்மி, 2025 மழை கம்மி, விபத்துக்கு அதிகமாக நடக்கும், ஒரு சேதமாகும், உயிர் சேதமாகும். அன்றைக்கே நான் பேட்டி கொடுத்தேனே, அதானே நடந்துட்டு வருது. நாங்கள் போய் வரோம், நாங்கள் தான் ஜாக்கிரதையாக போய் வரோம், மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. ஆனால் விவசாயி கை போடும், எந்த மாற்றம் கிடையாது. 13 ரூபாய்க்கு தேங்காய் வைக்கிறது, அடுத்த மாதத்தால் 30 போனாலும் போகலாம், சொல்ல முடியாது. ஆனால் பலன் உண்டு, விவசாயிக்கு இந்த வருஷம் பலன் உண்டு. யாராவது எச்சா கிடைக்குமான்னு துறைக்காமல் போடுவாங்களா, மனசு இருக்குமா? ஆனால் இங்கே இருக்கிற வேண்டிக்கலாம் பாரு. இப்போ அந்த அம்மாளுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், உனக்கு தக்காளி 2 கிடைக்கி, நான் அந்த அம்மாளுக்கு கிடைச்சிருச்சேன்னு வெயி, இந்த அம்மா செய்வாளல்ல, ஏன் பாக்கியா செய்வியாள்? இப்போ 10 வண்டி விழுகிற இடத்துல 15 வண்டி விழுந்தா சரி, அம்பாள் கொண்டு போய் ஒரு 100 தேங்காய் கொடுத்துடலாம். அப்படி என்ன அந்த எண்ணங்கள் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த குறும்பை நிற்கி, இல்லைன்னா அந்த குறும்பை என்ன ஆகுது என்னோட ஒரு அரசு வேலை செய்கிற அம்மா உட்காந்துருக்குது. அந்த அம்மா எல்லாமே தெரியும், இந்த வருஷம் எப்படி போகும் என்ன பண்ணும், அது பின்னாடி தெரியும் பாரு. அப்போ நாங்கள் எதாவது அந்த அம்மா பற்றி பேசிட்டோம்னா லைனை கட் பண்ணி விட்டுருவோம். அது மாதிரி எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கே நாங்கள் அம்பாள் வேண்டிக்கலாம். இந்த அம்மா எல்லாருக்கும் நல்லது செய்யலாம். எனக்குமே கால் வலி, முட்டி வலி, கை வலி எல்லாமே இல்லாத நாள் தான் நான் இந்த அம்மாளுக்கு உழைக்கிறேன். இல்லாமல் என்னாலேயே முடியும். என்னை அந்த அம்மா நல்லா வச்சுருக்கிறோம். என்னை பல நாட்டில் என்ன தேடி வர்றாங்க, மக்களுக்கு தேடி வர்றாங்க, நல்லா நடக்கும். அது எந்த மாற்றமும் இல்லை. இந்த பகுதி நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த அம்மா இருக்கக்கூடிய இடம் 50 மைல் சுற்றுற அளவு, எந்த பஞ்சமும் வராது, எந்த இதுவும் வராது, செழிப்பாகவே இருக்கும், பச்சையாகவே இருக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது.